ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்பாக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துடுதுங்க. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் நம்ம வெண்பாக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா ரொம்பவே ஃபீவராக இருந்தது. காலையிலேயே வந்து சிரப் கொடுத்தாரு அந்த கம்பவுண்டர் வந்து. அதுக்கப்புறமும் ஃபீவர் நிற்கலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களெல்லாம் எடுத்துக்கிற அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன இப்படி வருது, செத்து போயிட்டா கூட மண்ணில் புதைச்சிட்டு போயிடலாம், சரி என்னன்னு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாவதி வந்து அந்த மொட்டை தலையங்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மொட்டை தலை வந்து அந்த கேங் லீடர்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு தான் முக்கியமாக வேணும், அந்த பொண்ணு தலையில வந்து 10 கோடி வந்து விலை பேசியிருக்கு, அந்த குழந்தையோட ஹார்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வேற வழியே இல்லாம எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்றதுனால அந்த கம்பவுண்டரே சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதாவது யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வெண்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாளே இவங்க தான் என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால தயங்கி இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம. அப்புறம் அந்த கம்பவுண்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுனால இப்போ வெண்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சிஸ்டர் வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதும் நம்ம வெண்பாவை பெட்ல சேர்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும் நாகம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ஏத்தி விடுறாங்க இந்த ராஜி. எப்படியாவது வந்து மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும், இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காரு. அதாவது சோசியல் மீடியாவில் எல்லாம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க வெண்பாவோட போட்டோவை போட்டு. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பேர் வந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ பப்ளிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் வந்து சேர்த்திருக்காங்க வெண்பாக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் வேணா வெண்பா வந்து கடத்திட்டு வந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் வந்து பேஷண்ட்டாக வந்திருப்பாங்க, சிஸ்டர்ஸ், ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டர் மட்டும்தான் இந்த அதாவது இந்த ரவுடி கேங் வந்து யார்கிட்டையும் வந்து போலீஸ்கிட்டையும் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு. ஆனால் மற்ற பப்ளிக் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் என் சிஸ்டருங்க கூட வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைய வந்து எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவங்க தானே காணாமல் போனதா சோசியல் மீடியாவில் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அங்கே வந்திருந்த பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற யாராவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வெண்பாவை பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் விளம்பரம் கொடுத்ததுனால கண்டிப்பாக வெண்பாவை யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் உடனே விஜயோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, பெட்டில் சேர்த்துருக்காங்க, நீங்கள் வந்து உடனே பாருங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக இப்படி நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.